ஹாய் மக்களே! தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்மளோட வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள வந்து நடிகர் விஜய் அவர்களோட இல்லத்தில வந்து எல்லாமே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிவிகே கட்சி வந்து ரொம்ப முன்னிலையில இருக்குது. வாக்கு எண்ணிக்கை வந்து இப்போ தொடங்கி வந்து நமக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலயும் தேர்தல் முன்னிலையில இருந்தவங்க ஒரு சில தொகுதிகள்ல வந்து இவங்க தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இப்போதைக்கு வந்து அ தாவேகா கட்சி, விஜய் அவங்க கட்சி தான் வந்து முன்னணியில இருக்குது. நெறைய தொகுதிகள்ல வந்து அவங்க வந்து முன்னணியில இருக்கிற கட்சிகள்லயே வந்து முக்கியமா இவங்க மட்டுமே வந்து அந்த தொகுதியில வின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இப்ப நம்ம என்னென்ன கட்சி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப புதுச்சேரியில வந்து 30க்கு 30 தொகுதியும் வந்து வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணிட்டாங்க. இதே டைம்ல வந்து கேரளாலயும் நடந்திருக்குது. இதே டைம்ல மேற்கு வங்கத்திலயும் நடந்திருக்குது. அஸ்ஸாம்லயும் வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்ப தமிழகத்தில பார்த்தோம் அப்படின்னா, 110 தொகுதியில அ தாவேகா வந்து முன்னணியில இருக்கிறாங்க. திமுக வந்து 69லயும், அதிமுக 55லயும் வந்து முன்னணியில இருக்கிறாங்க. இதில 118 தொகுதி யார் எடுக்குறாங்க, இல்ல கூட்டணியில யார் வந்து 118 க்கு மேல வர்றாங்களோ, அந்த தொகுதி வந்து அந்த கட்சி வந்து மன்னிக்கவும் தொகுதி இல்ல கட்சி. க ம அ அந்த கட்சி வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சி அமைப்பாங்க. இப்ப 110 வந்து தாவேகா முன்னணியில இருக்குது. 69 வந்து திமுக முன்னணியில இருக்குது. அதிமுக வந்து 55ல இருக்குது. ஒவ்வொரு சேனல்லயும் ஒவ்வொரு விதமா போடுவாங்க. முடிவு எண்ணிக்கை இன்னும் ஒரு ஒரு 1 மணி நேரத்தில இப்ப மணி வந்து 5:30 ஆகுது. நம்மளுக்கு ஒரு 6 மணி 6:30 பொழுதுல நம்மளுக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிரும். இப்போதைக்கு வந்து மேற்கு வங்கத்தில வந்து 293 தொகுதி அ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில எல்லாத்துலயுமே வந்து பாஜக தான் இருக்குது. புதுச்சேரியில 30க்கு 30ல வந்து என்ஆர் காங்கிரஸ் 17லும், காங்கிரஸ் வந்து 6லயும் வந்து சொல்லியிருக்காங்க. மத்த தொகுதி 4 தாவேகா 3ம் சொல்லியிருக்காங்க. கேரளால 140ல வந்து காங்கிரஸ் 100 தொகுதியிலயும், சிபிஎம் அப்படிங்கிறது 35 தொகுதியிலயும் சொல்லியிருக்கிறாங்க கேரளாக்காரங்க. அடுத்து அஸ்ஸாம்ல வந்து 126ல பாஜக 102, காங்கிரஸ் 20, மித்தது எல்லாமே வந்து 2, 2 தொகுதியா சொல்லியிருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்தில 293ல பாஜக 202ம், திரிணாமுல் காங்கிரஸ் 85ம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்தில நம்மளுக்கு வந்து விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து 95,000 வாக்குகள் பெற்று நம்மளுக்கு வந்து 42,000 வாக்கு வித்தியாசத்தில வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க. 90,000 வாக்குகள் வாங்கி 90,862 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. சீமான் காரைக்குடி தொகுதியில இருக்கிறப்ப அவங்க வந்து 44,000 வாக்கு வித்தியாசத்தில தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 28,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க சீமான் அவர்கள். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,25,000 வாக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க எடப்பாடியில. அவர் வந்து 81,000 வாக்குகள் அவருக்கு எதிர்த்து நின்னவர்களோட 81,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கத்தில வந்து 58,000 வாக்குகள் பெற்று 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திருச்சி தொகுதியில கேஎன் நேருங்கிறவங்க 86,000 வாக்குகள் திமுகக்காக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 4,000 வாக்கு வித்தியாசத்தில. கோபிச்செட்டிப்பாளையத்தில செங்கோட்டையன் அவங்க வந்து 77,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விஜய் இதுக்கு முன்னாடி வந்து வந்து எந்த கட்சியிலயும் வந்து நின்னதில்ல. இப்ப தான் வந்து நின்றுக்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து அவங்க அ கட்சி வந்து தேர்தல்ல போட்டியிட்டு, தேர்தல்ல வந்து நம்மளுக்கு வின் பண்ணியிருக்க வந்து அவங்க வந்து யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய பொறுத்தளவுக்கு அவங்கள வந்து குறைச்சு எடை போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் இப்போ வந்து மக்கள் எல்லாமே வந்து பரவலா பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்தா, விஜய் வந்து இப்போதைக்கு 110 இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மற்றும் விஜய் வந்து பாதி நாள் வந்து பிரச்சாரத்துக்கே வந்து போகவே இல்ல. பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கே வந்து அவர் வந்து போகவே இல்ல.
தங்களுடைய தாவேகா வேட்பாளரே வந்து யாருன்னே வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அப்படி இருந்தும் வந்து மக்கள் வந்து வாக்குகள வந்து தாவேகாக்கு மட்டும் தான் வந்து கொ போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வர நம்ம ரிசல்ட்ஸ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தின்னு கூட சொல்லலாம். இல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களோட அ அ அதிருப்தின்னு கூட சொல்லலாம். இத வந்து எந்த ஒரு ஊடகமும் வந்து கவனப்படுத்தவே இல்ல. இன்னும் கொஞ்சம் விஜய் மெனக்கெட்டு வந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் செஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு 150 தொகுதிக்கு மேலேயே முன்னிலை வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பரவலா பேசிக்கிறாங்க. இப்ப 2 பெரும் கட்சிகளும் வந்து தனியா நின்னு இந்த கட்சிய வந்து 2 பெரிய கட்சிகளுக்கும் எதிரா தனியா நின்னு ஒரு கட்சி வந்து இப்ப ஜெயிக்குது அப்படின்னா, அது வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து எந்த மக்களுமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது இப்போதைய நிலைமை தான். இன்னும் ஒரு 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முழு விவரமும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இப்போதைக்கு திமுக 70 இடங்கள்ல முன்னணி, அதிமுக வந்து 55 இடங்கள்ல முன்னணி, தாவேகா 109 இடங்கள்ல முன்னணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில தொகுதியில வந்து திமுக வந்து அ அறி அ வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு சேனல்லயும் வந்து ஒவ்வொரு விதமான புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போக இன்னும் ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த வெற்றி வந்து ஆ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்கும் வந்து இந்த இந்த வெற்றிய வந்து நம்ம வந்து எந்த ஒரு ம் கட்சியும் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பண்ணுச்சா அப்படின்னா, அப்படி பண்ணல. இப்ப 1900 நம்மளுக்கு வந்து 77ல எம்ஜிஆர் வந்து அ அரசியல்ல அவங்க வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம், அ அதுக்கப்புறம் வந்து 49 ஆண்டுகளுக்கு வந்து எந்த ஒரு நடிகரும் செய்யாத சாதனைய வந்து விஜய் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அ 1987ல எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு நடிகருமே வந்து இவ்வளோ பெரிய அ அ பண்ணதில்ல. ஜெயலலிதா அம்மா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கட்சி கூட்டணியில இருந்து நெறைய பேர் விலகி போயி வேற வேற கட்சிகள்ல சேர்ந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டியும் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து முன்னணியில் வாங்கி, இப்ப ஏடிஎம்கேயுமே வந்து 2வது இடத்துல அ அதிகமான அ தொகுதியில வந்து முன்னணியில இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 234 தொகுதிகள முழுமையா பெரும்பான்மைக்கு வந்து நமக்கு வந்து 118 இடங்கள் வேணும். எத்தன இடம் வருது அப்படிங்கிறது நம்ம இன்னும் 1 ஹவர்ல நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சேனல்ல இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ உங்களுக்கு.